சிலுவைன்றது என்னன்னா அது ஒரு யுத்தம் அது. This is a cross is also a warfare. ஏன் இதை யுத்தம் அப்படின்னு சொல்றோம்னா, Why we say it's a warfare? இது பாருங்க, இதுக்கு கர்த்தருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது There is no relationship between God and this. இது மனிதனுக்கும் பிசாசுக்கும் நடக்குது. This is between man and devil. இது மனுஷனை பிசாசு நயவஞ்சகப்படுத்தி ஏமாத்தி தான் வசப்படுத்துறதுக்காக பண்ண வேலை தான் இது. This is something that man, because Satan has to deceive men and he has to make use of him and take advantage over him. பாருங்க, கர்த்தர் இதுல என்ன பண்ணார்? மனுஷனுக்கு தீமையை அழைச்சார். What did God do? Did God do any evil thing to man? மனுஷனை ராஜா மாதிரி உண்டாக்குனார். God made man like a king. எல்லாத்தையும் ஆளுகனாரு. He made him to dominate. நல்லா பண்ணுனாரு. He asked him to dominate. பிசாசு வந்தா, devil came. இந்த பிசாசுக்கு இந்த சண்டை போடுறதெல்லாம் பிடிக்காது. This Satan doesn't know how to fight. இல்ல சண்டை போடவே பிடிக்காது. He doesn't like to fight. இவன் எப்படி தெரியுங்களா? You know how he is? எப்படி அதை ஏமாத்தி சாப்பிடுறது. Somehow we have to deceive him. ஏமாத்துறது. He has to deceive the whole world. தந்திரங்களை பயன்படுத்துறது. He'll use the strategies. பொய் பேசுறது. He'll lie. திருடுறது. Steal. அதே மாதிரி தான் ஏவாள்கிட்ட பேசினான். That is how he comes to Eve. இல்லையா, அந்த பழத்தை சாப்பிட்டேன். Eat this fruit. நல்லா இருக்கும் பாரு. It will be good. கண்ணு திறந்துரும் பாரு. Your eyes will be open. வாழ்க்கை சூப்பரா இருக்கும். Your life will be good. நீ கடவுள் ஆயிடுவ. You'll become like God. பாரு, உடனே டக்குன்னு அந்த அம்மா போய் அந்த பழத்தை பறிச்சிச்சு. Immediately that lady went and ate the அம்மா சாப்பிடுச்சு. and she ate it. புருஷனுக்கும் கொடுத்துச்சு. And she gave it her to. டோட்டலா மனுகுலத்தினுடைய முழு அதிகாரம் அங்க போயிடுச்சு. Completely the whole authority which mankind had given to him. ஒரு சிலர் கேட்பாங்க, எப்படி பாஸ்டர் போய்டும்? Now people ask how pastor it is transferred. நான் ஒன்னு சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு நீங்க அடிமைன்னு அர்த்தம். If I tell you something, order you and you do it, obey it, then you are a slave. அப்படி இல்லனா நான் ஒன்னு சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் முதலாளின்னு. Or else if you obey me and do what I say, then I am the boss to you. இப்ப கடவுள் சொல்லி செய்யலாம். Now he did not receive the man. பிசாசு சொல்லி செய்யறான். He did not receive the order of God, he received the order of devil. அதனால பாருங்க, அவன் தன்னுடைய அதிகாரத்தை எடுத்து பிசாசு கையில கொடுத்தான். That is the reason he hands it over his authority to devil. இப்போ கர்த்தர் அங்க வராரு. Now God comes there. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Think about it. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, Some people say, யாருங்க அவரை கூப்பிட்டது சிலுவையில மரிக்க சொல்லி? யாருங்க கூப்பிட்டது? who called him to die on the Christ? Who did it? கேட்டிருக்காங்களா இல்லையா? Have they asked? நீ யாருன்னா சொன்னீங்க உங்களுக்காக இயேசு மரிச்சார்னா, If you tell anyone that Jesus died for you, அவன் சொல்லுவான் நான் மரிக்க சொன்னேனா? then they will ask, did I tell him? யாருங்க அவரை மரிக்க சொன்னது? Who asked him to die? யாருங்க அவரை அடி வாங்க சொன்னது? Who asked him to get whipped? யாருங்க அவரை போய் இவ்வளவு கோரமா காரியத்தை செய்ய சொன்னது? Who asked him to take this gore? நான் கேட்டேனாங்க, அவரை ரட்சகர் நான் கேட்டேனாங்க. Did I ask him to save me? இல்லங்க, அவர் வாலண்டியரா வந்து தான் ஆகணும். No, he himself volunteered to come down. ஏன்னா அவர் நீதிபரர். Because he is a just God. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. I'll tell you an example. ஒரு ரெண்டு பேர் அடிச்சுங்கறாங்க நல்லா. If two of them are fighting, சம அடி அடிச்சுங்கறாங்க. the great fight is happening. எல்லாம் ஒரு 100 பேர் நின்னு வேடிக்கை பார்க்கறாங்க. For about 100 people are watching over them. உடனே அங்க ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. All of a sudden a police jeep comes over there. ஜீப் வந்து நின்னா போலீஸ்கார இறங்கி வந்து நிக்கிறார். And the policeman comes out. பக்கத்துல ஒரு பாத்துக்கிற எவ்வளவு நேரம் அடிச்சுங்கறாங்க. Next to the person he asks from how long they are eating. நான் சொல்றேன் ஒரு அரை மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். They are saying from half an hour they are eating each other. இன்னொருத்தர் சொல்றான், யார் சொன்னது? ஒரு மணி நேரமா அடிச்சுங்கறாங்க பிரதர். Another person says for about 1 hour they have been eating each other. பாருங்க, எல்லாம் 100 பேர் ஒண்ணா போய் என்ட்ரா உள்ள போக முடியாது. 100 people are there, they are just standing and looking at them. நம்ம தான் எப்பவுமே வேடிக்கை பார்க்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். We are very specialist in looking. அடிச்சு மூக்குல அடிக்கிறான், ஒதிக்கிறான், கீழே ஓடுறான், காவால ஓடுறான், பெறல்றான், எல்லாம் நின்னு பார்க்கறாங்க. One punches in the nose, another one falls down, another one takes him over and they are fighting each other. இப்ப நேரா உள்ள வரார் போலீஸ்கார். All of a sudden police arrives inside. ரெண்டு பேரும் பலாப்பலான்னு ஒன்னு வைக்கிறார். Then he slaps both of them. ரெண்டு பேரும் சொல்றாரு, ஏறா வண்டியில போ. And then both of them he says, get இப்ப நான் கேக்குறேன், யார் கம்ப்ளைன்ட் கொடுத்தது? Who complained them? யார் கூப்பிட்டது? Who called police? சொல்லுங்க. இவங்க சண்டைகளை தடுத்து நிறுத்தும்படி காவல்துறை அவர்களை வேண்டிக் கொள்கிறோம். Just to stop their fight, we call the police. யாருங்க கூப்பிட்டது அவங்கள? First of all, who called? பாருங்க, நீ யோசிச்சு பாருங்க. இப்ப நேரா அந்த போலீஸ்காரட்ட அவன் கேக்குறான். அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் கேக்குறான், The two people they are fighting, one asked the police. உங்களை யாருங்க கூப்பிட்டது? Who asked you to come here? கேட்க முடியுமா? If anyone can ask like, பலான்னு வைப்பார் போலீஸ்காரர். he'll give another slap on his face. நீ கூப்பிடுறது கிடையாது. No, it's not about your calling. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா நான் வாலண்டரி என்ட்ரு ஆகி ஆகணும். If there is something illegal things are happening, I will come by myself. விளங்குறவங்க மட்டும். Only when you understand. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கூப்பிட்டு அவர் வரல. Think about it. He did not come just because we called. அவர் நீதிபரர். He is a just God. அவர் நீதி செய்யறதுக்காக இறங்கி வந்தார். He to do justice he came down. விளங்குறவங்க மட்டும். Only if you understand. புரியுதா இல்லீங்களா? Are you getting it? பாருங்க, யோவான் சொல்றாரு, 1 யோவான்ல வாச்சீங்கன்னா, John says in 1 John, நாம் அவர் மேல வச்ச அன்புக்காக அவர் இறங்கி வரல. he did not come down for the love which we have on him. அவர் நம்ம மேல் வச்ச அன்புக்காக இறங்கி வந்தார். Because he loved us, that is the reason he came down. விளங்குறவங்க மட்டும். Only when you understand. அப்ப பாருங்க, இந்த யுத்தம்ன்றத சிஸ்டமா செய்யணும். See, this warfare has to be done in a systematic way. இப்போ சிலர்லாம் என்னன்னா, இந்த சிலுவை வேணுமா பிரதர், சிலுவையில் எப்படி நடக்கணுமா பிரதர், அவர் கடவுள் இல்லையா பிரதர், அவர்கிட்ட சக்தி இல்லையா பிரதர், அவருக்கு வல்லமை இல்லையா பிரதர், அவர் சர்வஞானி இல்லையா பிரதர், அவர் எது வேற செய்யக்கூடாதா பிரதர்,
பாருங்க, நீங்க 1000 இருந்தாலும் உங்களுடைய பலத்தை ரிங்கில் தான் காட்டணும் நீங்க. Some people will say, what brother, is he not eligible? Is he not able to do? Why do he need cross? And he's a sovereign God. He could have done everything, whatever 1,000 reasons you might give, but everything has to be happen only on the ring. இவ்வளோ தூரம் எழுத்து சொன்னானா நான் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இது நடந்துதான் பிரதர் ஆகணும். It has to happen, brother. இப்ப பாருங்க, இது பிரச்சனை யாருக்கு? What problem is this? இது இப்போ மனுஷ பிசாசு கிட்ட சண்டை போடணும். See, men has a fight between the devil. பிசாசு ரொம்ப ஸ்மார்ட். The devil is very smart. அவன் சண்டை போடுறதே கிடையாது. He doesn't fight. அவன் பாருங்க, அவன் திருடன். ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா? As I told before, he is a stealer. அவன் தமிழ்ல சொல்ற மாதிரி நோவாம நோம்பு கும்பிடுவான். அவன் விட்டுறது வராது. அது பாருங்க, தமிழ் தெரிந்தவர்கள் பாக்கியவான்கள். சில விஷயம் எப்படின்னா அப்படிதான். அது ஒண்ணும் பண்ண முடியாது அவனை. That is how he is. We can't do anything. ஆனா இப்ப மனுஷனால சண்டை போட முடியுமா? Can men fight? வாய்ப்பே கிடையாது. It's impossible. இப்போ இதுக்கு ஒருத்தர் வேணுமே. So we need someone to do it. இவர் என்ன பண்றாரு? சரி, நான் இறங்குறேன், பிரச்சனை இல்ல இருங்க. What he does, I will get down, no problem. இவர் இறங்கும்போது when he gets on the field, கரெக்ட்டா யோசிச்சுங்க. think about it. யுத்தத்துக்கு ஏத்த மாதிரி இறங்கி வரணும். He gets down according to the warfare. பவுல் சொல்றாரு இல்லையா பிலிப்பியர் 2ல? Paul says in Philippians 2, அவரை தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனித சாயலானார். He emptied himself and he met all the things and he took the nature of the men. பாருங்க, சொல்றாரு இல்லையா, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும், he was an image of God. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் கொள்ளையடின பொருளை எண்ணாமல், he never thought that he is stealing the name of the God. அவர் மனித சாயலானார். He took the image of God. சிலுவையின் முடிவு பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய், until the end of the cross he was obeying God. விளங்குறவங்க மாட்டான். Only if you understand. பாருங்க, இப்போ அவர் இந்த யுத்தத்துக்கு வரணும்னு சொன்னா அவர் கடவுளா வந்தார்னா மரியாதை கிடையாது பிரதர். யுத்தத்துக்கு வரணும்னா when they come to the field, அவர் கடவுளா வந்தார்னா மரியாதை கிடையாது. if he enters as a god, there is no respect for him. பாருங்க, கடவுள் பிசாசுல சண்டை போட்டு ஜெயிச்சது ஒரு பெரிய வெற்றியாங்க. just think about it. If God comes and fights against the devil, is it a great victory? அவனை அடிக்கிற அளவுக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவங்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு அவர்னா அவ்வளோ ஒரு சக்தி இல்லாதவன். you think that the devil has to fight against God? You think God is so incapable? இல்ல இது இந்த பூமியில இப்படி ஒரு யுத்தம் நடந்தே ஆகணும். இது in earth, this kind of a warfare has to happen. அதுக்காகவே இது கர்த்தர் டிசைன் பண்ணாரு. இது that is the reason God has designed it. இப்ப சிலுவைன்னு நீங்க பாக்கும்போது அதுல வெறும் கோரமா செத்தாரு, யூதர்கள் அடிச்சிட்டாங்க, ரோமர்கள் பண்ணிட்டாங்க, பிலாத்து அப்படி எல்லாம் பேசாதீங்க. when you think about the cross, Romans had hit it, Jewish had got him down, and Greeks had did. It's not like that. இல்லங்க, no, இது ஒரு வீர செயல்ங்க. இது this is something called a mighty valor. விளங்குறவங்க மாட்டான். only when you understand. எத்தனை பேர் தெரியும் சிலுவைன்றது ஒரு வீர மரணம்? how many of you know that it is a mighty death or a warrior's death? நிறைய பேர் சிலுவையை ஒரு மாதிரி ரொம்ப பரிதாபமா காமிச்சாங்க. people just make fun of the cross. இல்லங்க, சிலுவைன்றது ஒரு வீர யுத்தம். அது the cross is nothing but it is a mighty war. இதுல மனிதனுக்காக தேவன் மனுஷனா இறங்கி மனிதன உரிமைக்காக, மனிதனுடைய எல்லா விதமான ஹக்குக்காக சண்டை போட்டு ஜெயிச்ச ஒரு இடங்க சிலுவை. for man's sake, God had to come down and take the rights of the man, and he has to fight over it and take the victory for man's sake. எதமே விசுவாசிக்கிறீங்க? how many of you believe this? எப்பயாவது உங்களுக்கு சிலுவை இப்படி காமிச்சிருக்காங்களா? have anybody showed this cross? பாருங்க, சிலுவை பாவம் சொன்னா ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம் காமிச்சாங்களே ஒளிய. when they look at the cross, they say, oh it's pitiful, oh it's pitiful. that is how they showed it. அது ஒரு யுத்தம். அது ஒரு யுத்தம். அது that is a warfare. அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? how many of you believe this? 2 தீமோத்தேயு 2:5 வாசிச்சு பாருங்க. 2 Timothy chapter 2 verse 5. 2 தீமோத்தேயு 2:5. 2 Timothy chapter 2 verse 5. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினால் சட்டப்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்பட மாட்டான். and also if anyone competes in athletics, he is not crowned unless he completes according to the rules. மல்யுத்தம் பண்ணணும்னா சட்டப்படி பண்ணாதான் அவனுக்கு முடிசூட்டப்படும். if anyone gets into the athletics, but it says as wrestling, if anyone gets into the wrestling, according to the rules he has to obey. இல்லனா முடிசூட்டப்படான், or else he won't be crowned. பாருங்க, நீங்க வாங்கள 1 தீமோத்தேயு வாங்க. 1 தீமோத்தேயு 6 11 12 வாசிங்க. let's turn to 1 Timothy chapter 6 verse 11 and 12. நீயோ தேவனுடைய மனுஷனே, பவுல் எழுதுறார் பாருங்க, தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. verse 11 and 12. but you, O man of God, flee these things and pursue righteousness, godliness, faith, love, patience, gentleness. Fight the good fight of faith. பாருங்க, இந்த உலகத்துல ஏதோ ஒன்னு செய்யுமா இப்படி தான் நீ ஜெயிச்சு காமிக்கணும். in something has to happen in the world, this is how you have to do it. பெரிய லிஸ்டே சொல்றாரு. there is a big list over there. சொல்லும்போது அதுல சில காரியத்தை சொல்றாரு. நீதி, they say right, righteousness, தேவபக்தி, godliness, விசுவாசம், faith,
அன்பு, love, பொறுமை, patience, சாந்த குணம், gentleness. அப்ப இயேசு பாருங்க See what இந்த Jesus, பூமிக்கு இறங்கி வந்தாரு. when he gets down on the இந்த cross, யுத்தத்தை செய்யறதுக்கு தான், இந்த நல்ல போராட்டம் செய்யறதுக்கு தான் இறங்கி வந்தார். to do this war and to do this good fight he came down. சிலுவையை பரிதாபமா பார்க்காதீங்க. Do not look at the cross in a pitiful manner. சிலுவை ஒரு வீர யுத்தம்ன்றத பார்க்கணும் நீங்க. You should understand the cross is a mighty war. எல்லாரும் என்ன மறிக்கிறீங்க நீங்க? Why you are staring at us? ஐயோ, எப்படி பிரதர் அது ஒரு பரிதாபமா இருக்க முடியும்? How can you look at it in a pitiful manner, brother? அவர் இறங்கி வரும்போது என்ன சொன்னாரு? When he came down, what did he tell? மத்தேயு 16ல சொல்றார். Matthew 16, அவர் சிலுவையில மரிக்கவும், he has to die on the cross, அதன் பிறகு அடக்கம் பண்ணப்படவும், and he has to be மூன்றாம் buried, நாள் எழுந்திருக்க and வேண்டும் the third day has to தன் resurrect, சீஷர்களுக்கு போதித்தார். and he teaches in அப்ப அந்த சிலுவையில அவனை சந்திக்கணும்னே வந்தார் அவர். it's because he has to face the cross he came down. அவரை கைது பண்ண வர போறாங்க அவருக்கு முன்கூட்டியே தெரியும். When they came to bound him, he knew it before. யூதாஸ் காட்டி கொடுக்க போறான்னு முன்கூட்டியே தெரியும். He knew very well that Judas is going to betray him. அவருக்கு சிலுவைன்றது ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது. It's cross is not a surprise for ஏன்னா him, சிலுவையை டிசைன் பண்ணதே இயேசுதான். because Jesus is the one who designed the cross. சொல்லுங்க பிரதர். Tell brother. நம்ம தான் இப்ப அதை என்ன பண்ணிட்டோம்? You know what we did? வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோம். We looked at it in a different way. சிலுவைன்னு சொன்னாவே முகமே அப்படியே வாடி பரிதாபமாயிருது. When somebody talks about the cross, their face will be dull and they'll look very இல்ல பிரதர். No brother. நீங்களே கொஞ்சம் அந்த லிஸ்ட் படி பாருங்க. அன்பு, பொறுமை, சாந்த குணம். You look at the list, it says love, patience, gentleness. இப்ப இயேசு வந்து நீங்க அன்பா நின்னு ஜெயிச்சாரு. Now Jesus is standing in a love and he takes. பொறுமையா இருந்தாரு. He is patient. என்ன பண்ணாலும் சரி. No matter what, நான் இதுல ஜெயிக்க தயாரா இருக்கேன். I will take victory over it. பாருங்க, அப்ப அந்த சிலுவையை பார்க்கும்போது நீங்க எப்படி பார்க்கணும்னா அந்தோ பரிதாபமா பார்க்கவே கூடாது. When you look at the cross, you should not have a view of pitiful. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிலுவையை When you look at the neighbor and say, பரிதாபமா மாத்திரம் பார்த்துறாதீங்க. never look cross in a pitiful manner. சொல்லுங்களேன், எப்படி காமிச்சாங்க உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க எனக்கு. You tell how they showed. நீங்களே அப்படி போகும்போது சிலுவை அப்படி ஏஸ் அப்படி அச்சமா தொங்கணும், அப்படி பார்த்தோன்னே என்ன ஃபீல் ஆகுது? When you see Jesus hanging on the cross, how you feel? ஐயோ, சிலர்லாம் முட்டி போட்டாங்க அழுது நிற்பாங்க. For a few people, they'll kneel down and cry over that. Have you seen that? எங்க அது யுத்தங்க அது. It's a warfare. எத்தனை பேர் யுத்தத்தை வந்து சந்தோஷமா என்றீங்க? How many of you count the war as a happiness? ஒரு யுத்தத்துக்கு போறோம்னா When you get into the warfare, வெற்றியா போவாங்க. we have to get into victory. சந்தோஷத்தோட போவாங்க. With happiness they get in. எத்தனை பேர் விசுவாசி? How many of you believe? ஹalleluya. Hallelujah. இப்போ டோட்டலா இது என்ன ஆயிடுச்சு? You know what happened completely? அந்த பரிதாபம். They say they consider only pityness. சொல்லுங்க, சிலுவை பரிதாபம் அல்ல. You say cross is not a pitiful thing. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சிலுவை பரிதாபம் அல்ல. Cross is not pity. சொல்லுங்க, சிலுவை பரிதாபம் அல்ல. Cross is not pitifulness. நிறைய பேருக்கு என்ன, You know what people think? அப்படியே பார்க்கறதுனால தான். இன்னொன்று வேற பாருங்க, சிலுவை பரிதாபமாக்கி கஞ்ச வயிறு நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. Just because they look at the cross in a pitiful manner, they have the conji with them. பாருங்க, இன்னைக்கு பாருங்களேன், சாவுமணியெல்லாம் அடிப்பாங்க சர்ச்சில். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? They have this bell ring in the church. கரெக்டாக இன்னைக்கு சாவுமணி டங் ஏசு மறிச்சு டங் மறிச்சு போட 3ஆம் மணி வேலையில் இன்னைக்கு நடந்து உள்ள ஓல் கூத்தே அதான் நடந்துருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லாக. பிலிப்பைன்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஹெவி. If you go to the Philippines, you know, there are many of the traditional church, they have the bell ring in the exact time where Jesus died. தேவதூதெல்லாம் வந்து சின்னுப்பான். All the angels will laugh at them. இயேசு Jesus சிலுவையில் இல்லடா, இப்ப he is not on the cross anymore. சிங்காசனத்துல உட்கார்ந்து He is seated on the throne now. நீங்க இன்னும் சிலுவையிலேயே நிக்கிறீங்க. You are looking only in the cross. சிலுவை ஏனோ புரியல. You don't understand why the cross is. சிலுவையில நடந்ததும் உங்களுக்கு புரியல. And you not understand even what the cross has happened. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? How many of you understand? நீங்க பாருங்க, எல்லாம் கருப்பு சட்டையில இருப்பாங்க. நிறைய பசங்க பாத்தீங்கன்னா கருப்பு சட்டையில இருந்தாங்க. Many people are in the dark dress, you know, black dress today. என் பொண்டாட்டி கூட இன்னும் பாதி ரட்சிக்கு போகணும்னு நினைக்கிறேன். கருப்பு ட்ரெஸ்ல வந்தாங்க. ஆனா நம்ம பாருங்க, ஜிகின்னு பண்ணாங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க என் பேண்ட் பிளாக்கா இருக்குன்னு. Look at the pastor, he is colorful today. மேட்ச் ஆகணும்னு போட்டுருக்காரு. அது just because it has to be matched, he wore the black. ஹalleluya. Hallelujah. அதுக்காகவே தைக்க வேண்டியதா இருக்கு. That is the reason it has to be stitched up. பாருங்க, இது யுத்தம்ன்றத பாத்தீங்கன்னு வைங்களேன், இது என்ன நடந்துச்சுன்றது நீங்க கொஞ்சம் யோசிப்பீங்க. When you look at in a viewpoint of warfare, you will think about it. பாருங்களா, இப்போ ஒரு ஹிஸ்டரி வரலாறு படிக்கிறீங்கன்னா, when you're reading a history, அது வந்து அது யுத்தம்னா யுத்தத்தை மாதிரி படிப்பீங்க. When you read it a history in a history warfare, you will read it in that manner. அது வந்து பரிதாபம் தான் பாப்பீங்க. If you look at in a pitiful manner, then that is how you will see it. வாசிக்கலாம் வாங்களேன், கொலோசியர் வாங்க. Let's return to Colossians. எங்க பசங்க எங்க ஆளே காணோம். எங்க வாசிக்கிறவனுங்க பசிக்கு போயிட்டானுங்களா? எங்கறாங்க வாங்க பிரதர், ஏன் நிற்க மாட்டீங்களா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம். Let's turn to Colossians chapter 2.
நீங்கள் கோச்சிங்கனாலும் இன்றைக்கி நான் பண்ணுற பிரசங்கம் Even if you get anger or no, this is the pre. நீங்களே 4 பேருக்கு போய் ஃபார்வர்ட் பண்ண தான் போறீங்க வேணா பாருங்க. You're definitely going to forward to many others. எத்தனை பேர் விசுவாசி? How many of you believe this? ஹalleluya. Hallelujah. ஏதோ ஒரு வயர் லூஸ் ஆகுது பாரு. ஏதோ ஒன்று ஆன் பண்ணி விட்டான் பாரு. எதுன்னு தெரியல. எங்கே போயிட்டான் அவன்? இன்னைக்கு ஒரு நாளில் தான் அவனை சிலுவையில் இறங்கினான். வாசிக்கலாம் வாங்க. கொலேசியருக்கு வந்துருங்க நீங்கள். அவங்கள பார்க்காதீங்க, என்ன பாருங்கள். Let's turn to Colossians. அவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ நமக்கு. They're here to help us. ஏன்னா எனக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையான செய்தி இது. Because this is a wonderful message. என்ன தூங்க உள்ள அவர், அதனால உங்களை தூங்க விடக்கூடாது நான். God did not leave me to sleep. That's why I'm not letting you to sleep. ஹோல் நைட் என்ன தூங்காம என்ன போட்டு வறுத்துன்னு இருந்தார். Whole night he never left me to sleep. வாசிக்கலாம் வாங்க. Let's read it. கொலேசியர், ஏன்னா நம்ம கொஞ்சம் மறமண்டா, அவர் சொல்றதெல்லாம் புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல. A little dull, so that is the reason we have to understand it. இல்லைன்னா நானும் உங்க கையில கஞ்சி தான் கொடுத்துருக்கணும். If not, I would have given congee into it. வாசிக்கலாம். ரெண்டாவது கொலேசியர் 2:14-15 முதல்ல வாசி. Let's turn Colossians chapter 2 verse 14 and நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. Colossians 2:14 and 15, having whipped out an handwriting of the requirements that was against us, which was contrary to us, and he has taken it out of the way, having nailed it to the cross. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குளித்து அதை எடுத்து ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்கள் 15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களும் உரிந்து கொண்டு வெளியரங்கான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். And he had taken it out of the way, having nailed it to the cross. 15th verse, having disarmed principles and principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them in it. பவுல் எப்படி இதை எழுத முடியும்? How Paul can write this? சிலுவை ஒரு பரிதாபமா இருந்துச்சுன்னா, if cross is a pitiful thing, அதுல வெற்றி சிறந்தார்னு சொல்ல முடியாது பிரதர். we cannot consider that he has taken a victory, brother. சிலுவை ஒரு பரிதாபம்னா என்ன சொல்லிருக்கணும்? If it is a pitiful ஓ நமக்காக பாவங்களை சுமந்து நம்ம கையெழுத்தை குளித்து நமக்காக பரிதாபமாக சிலுவையிலே இயேசு மரித்தார்னு எழுதி இருக்கணும். Oh, he has taken all our handwriting on the cross, and because it is the cross, he had pitifully died on the cross, you would have written. ஆனா அப்படி எழுதலையே. He didn't write like அவர் அதிகாரங்களை உரிந்து கொண்டு he says he வெளியரங்க கோலமாக்கி and he paid கையெழுத்தை குலைத்து போட்டு and destroyed the handwriting, சிலுவையில ஆணி அடித்து and he nailed it to the cross. வெற்றி சிறந்தார். He triumphed over. சொல்லுங்க பிரதர், வெற்றி சிறந்தார். Tell it, triumph. கரங்களை தட்டி Let's give a big applause. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? Only if you believe. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? How many of you believe in that way? வெற்றி சிறந்தார்னு வார்த்தை எப்படி பயன்படுத்த முடியும்? How you can use the word triumphed over? பரிதாபம்ன்ற வார்த்தைக்கு வெற்றி சிறந்தார் வார்த்தைக்கு ரொம்ப வித்தியாசங்க. There's a lot of difference between the pitifulness and triumphed over. விளங்கறவங்க மட்டும். Only if you understand. ஒன்னு பரிதாபம்னா பரிதாபம்னு எழுதி இருக்கணும் பவுல். It has to be pitiful, he should have written. இல்லையே, பவுல் அத பரிதாபமாவே பார்க்கலையே. Paul did not look at it in a pitiful manner. ஏன்னா பவுல் பரிதாபமா பார்த்திருந்தா, If Paul could have seen it in a pitiful manner, 14 நிருபம் வந்திருக்காது பிரதர். 14 epistles would have not come. பவுல் சிலுவையை வெற்றியா பார்த்ததனால தான். Paul saw the cross as a triumph. பவுல் சிலுவையில மனிதனுக்காக நடந்த யுத்தமா பார்த்ததனால தான். Paul saw the cross as a warfare of the men. உங்களுக்காக எனக்காக For you and me, இயேசு Jesus சிலுவையில on cross, பரிதாபமாக தொங்கல. he did not lay out வெற்றியாய் தொங்கல. He